நெல்லை மாவட்டம் மூளைக்கருப்பட்டி ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலில் ஸ்ரீ ராதா கல்யாண மகோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருமணத்தை தரிசனம் செய்தனர். கலியுகத்தில் நாம் சங்கீர்த்தனமும் வழிபாடும் மிக சுலபமாக இறைவனை அடையும் வழியாகும். சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம் போன்ற பஜனை சம்பிரதாயங்கள் ஆஸ்தீக மக்களிடையே பிரபலம். அதன் ஒரு நிகழ்வாக நெல்லை மாவட்டம் மூளைக்கருப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணா பஜனை மடத்தில் வருடம் தோறும் ராதா கல்யாண வைபவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான ராதா கல்யாண மகோற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலையில் ஊர் மக்கள் ராதா கல்யாணத்தில் சீர்வரிசைகளுடன் விழா மண்டபத்திற்கு வந்தனர். அங்கு ராதா கிருஷ்ணர் படம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அஷ்டவதிகள் பாடப்பட்டது, புது வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மந்திரங்கள் முழங்க மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்கள அட்சதை சமர்ப்பிக்கப்பட்டு வாரணமாயிரம் பாடப்பட்டது. வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் திருமாங்கலி சரடு, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. உலக நன்மைக்காகவும் நோய் நொடியின்றி மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ அந்தந்த பகுதிகளில் இதுபோன்ற தெய்வ திருமணங்கள் நடைபெறுகிறது.